ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் நல்ல இதயம் படைத்தவர், காற்று வடிவமாக இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்த 589வது திருநாமம் ஓம் அனலாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னால் இருந்த திருநாமம் அனிலாய நமஹான்னு இருந்தது. இப்போ அடுத்த திருநாமம் அனலாய நமஹா அப்படின்னு இருக்கு. அனலன்னா நெருப்புக்கு பேர், அக்னிக்கு பேர். நாம் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஒரே வெயிலாக இருந்தது, நெருப்பு இருந்ததுன்னா ஒரே அனலாக இருக்குது சார் அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த அனல் அப்படிங்கிறது வடமொழி வார்த்தை, நெருப்புக்கு பேர் அனல். அதனால் அனலாய நமஹா அப்படின்னா நெருப்பு வடிவமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இதே திருநாமம் 500வது திருநாமமாக வந்தது. இப்போ 589லேயும் வந்திருக்கு. பின்னால் 642லேயும் வரப்போகுது. 3 இடத்துலையும் இது வருது. 500, 589, 642 3 திருநாமம் அனலாய நமஹா அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் வெவ்வேறு பொருளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அக்னி வடிவர் அப்படின்னா நெருப்பு வடிவர், தீ வடிவர் அப்படின்னா முன்னாலேயே பார்த்தோம், தீயாடியப்பர் அப்படின்லாம் அவரோட திருத்தலத்தில் அவருக்கு பேர் இருக்குது அப்படின்னு. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். 3 இடத்துல வந்திருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருள். முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னா நெருப்போட சக்தி என்ன அப்படின்னு யாராலையானும் அளவிட்டு சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை. ஒரு காட்டையே அழிச்சிடுறது, நிமிஷமாக அழிச்சிடுறது. அந்த சக்திக்கு முன்னால் யாராலையும் ஈடு கொடுக்க முடியாத இருக்குது. அதனால் முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். இவரோட சக்திக்கு முன்னால் யாராலும் வெற்றி பெற்றிருக்கான எந்த கதையான புராணமானு கேட்டிருக்குமா? இல்லை. அப்படின்னா முடிவில்லாத சக்தி படைத்தவர். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாதவர் அப்படின்னு அர்த்தம். நாமும் தினமும் கோவிலுக்கு போகிறோம், தினம் நாம் பூஜை பண்ணுறோம், தினம் வழிபாடு பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பண்ண பண்ண நமக்கு இன்னும் ஆசை அதிகமாகிறதே வழிய, பக்தி நமக்கு வளர்றதே வழிய குறையலை. பார்த்தாச்சு, உலகத்தில் உள்ள எந்த பொருள்கிட்டையானு நமக்கு இப்படி இருக்குமா? இருக்காது. எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க தானே அலுப்பு தட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம். ஆனால் பரம்பொருளான பேரின்ப பொருளான இவர் என்னன்னா, இவர்கிட்ட பக்தி பண்ணி அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் ஆர்வம்தான் ஜாஸ்தியாகிறது. தெவிட்டாதவராக இருக்கார். ஆறா அமுது ஆறா அமுது ஆறா அமுதை அளவிலா பெம்மானே மணிவாசக பெருமான் சொல்கிறாரே. அதனால் அமுதம் ஒன்று தான், எத்தனை தரம் சாப்பிட்டாலும் அழுக்கவே அழுக்காது. மீது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு ருச்சி உள்ளதாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே திகட்டிடும். இது தெவிட்டாத பேரின்பமாக இருக்கிறதுனால தான் இவருக்கு இந்த ஒரு பேர் அனலாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நெருப்பாக இருக்கார் அப்படின்னா பஞ்சபூதங்களில் எல்லாம் அவரே தான். அக்னீஸ்வரமாக திருவண்ணாமலையில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடியவர் 590வது திருநாமத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னார், ஓம் பந்தனாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 590, 91, 92 3த்தையும் சேர்த்து தான் பொருள் பார்த்தா தான் அது அந்த அழகு தெரியும். 590ல் ஓம் பந்தனாய நமஹா அப்படின்னு சொல்லித்தா, அடுத்த 591ல் ஓம் பந்தகர்த்ரே நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்தது 592ல் ஓம் சுபந்தன விமோச்சனாய நமஹா அப்படின்னு இருக்கு. பந்தனாய நமஹா, பந்தகர்த்ரே நமஹா, சுபந்தன விமோச்சனாய நமஹா அப்படின்னு 3 நாமம். பந்தனாய நமஹா அப்படின்னா பந்தப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு, அதாவது கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு. எதனால் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிற, பிறவித்தலையாய் இருக்கக்கூடியவர், சம்சாரத்தில் பாசமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள். அதாவது பாசக்கயிறு அப்படிங்கிற மொழியோ, அதாவது நமக்கு ரொம்ப பந்த பாசம்னு சேர்த்து தான் சொல்கிறோம். இந்த பாச கயிறை போட்டு கட்டினோம்னாலே இது நம்மளை கட்டுப்படுத்திடுறது, பந்தனம் பண்ணிடுறது.
இவர் என்ன பண்ணுறார், பிறவித்தலைங்கிற சம்சாரம்ங்கிற பிறவித்தலையில் நம்மளை கட்டி போட்டுறார். அதில் போட்டு நம்மளை விளையாடுறார். எதனாலனர், மாயாவினே மகாமாயாவியாக இருக்கிறதுனால நமக்கு இப்படி இந்த சம்சாரத்தில் நம்மளை கட்டி போட்டு இந்த பிறவி பெருங்கடலில் போட்டு நம்மளை பந்தப்படுத்துகிறார், கட்டுப்படுத்துகிறார். அப்படி கட்டுப்படுத்தி நம்மளை பண்ணுறதுனாலேயே பந்த கர்த்தரே நமஹா அப்படின்னு அந்த பந்தமாகவும் பாசமாகவும் அவரே தான் இருக்கார். அந்த பாசத்தை உண்டாக்கி கட்டுப்படுத்துகிறவராகவும் அவரே இருக்கார். சரி, நம்மளை இப்படி பாச கயித்தை போட்டு கட்டி போட்டு நம்மளை இந்த சம்சார பிறவி பெருங்கடலில் இப்படி தத்தளிக்க வைக்கிறாரே அப்படின்னா அடுத்த 592வது நாம் என்ன சொல்லிடுத்துனர், சுபந்தன விமோச்சனாய நமஹா, அந்த பந்தத்தை விடுவிக்கிறவரும் அவரே, சம்சார பந்தத்தை பிறவித்தலையை நீக்குபவரும் அவரே அப்படின்னு சொல்லிக்கு. அப்படின்னா கற்றவரும் இவர் தான், கட்டை அவிழ்த்து விடுறவரும் இவர் தான், அந்த கட்டும் இவர் தான். இதான் இதோட மூணுத்துக்கும் சேர்த்து பொருள். கட்டாவும் அவரே இருக்கார், அந்த கட்டி விடுறவராகவும் இவரே இருக்கார், கட்டை அவிழ்த்து விடுறவராகவும் இவரே இருக்கார். அதனால தான் பந்தனாய நமஹா, பந்த கர்த்தரே நமஹா, சுபந்தன விமோச்சனாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தர் போகிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட இதில் இந்த நாமத்தில் இவர் தான் கற்றவராக இருக்கார், கட்டை அவிழ்க்கிறவராக இருக்கார்னு சொல்லியிருக்கு. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வரலாறில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவர் கட்டுண்டு இருக்கிறதுக்கு போனவரை கட்டை முதல்ல அவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் திருப்பி கட்டுறார். அவருக்கு முதல்ல சுபந்தன விமோச்சனாய நமகான் இருந்தார், அப்புறம் பந்த கர்த்தரே நமஹா, பந்தனாய நமஹா அப்படின்னு இருந்திருக்காருன்னு தெரியறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணம் நிச்சயிச்சிருக்கா. அப்பா அம்மாலாம் நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் நடக்கிறது. திருமண கோலத்தில் இவர் மணமேடையில் உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துருக்கிறதே இப்போ தாலி கட்டி இனிமேல் கல்யாணம் முடியணும். அந்த முக்கியமான சமயத்தில் ஒரு தொண்டு கழவர் வந்தார், ஒரு வேதியர் வரார், சிவ வேடத்தில் வரார், சிவப்பழமாக வரார். வந்து உடனே சொல்கிறார், கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா, கொஞ்சம் வழக்கு இருக்குது, இவனுக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அதனால் நிறுத்தணும் அப்படின்னா. உடனே ஊர் பெருமக்கள்லாம் வந்தவர் ரொம்ப பழுத்த பழமாக இருக்காரா, ஒரு பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு, நீங்கள் வாங்கோ, எங்கே என்ன வழக்கு என்ன சொல்லுங்கன்னு. உடனே ஒரு ஓலையை காமிச்சார். இவன் மூதாதையர் எழுதி கொடுத்த ஓலை எனக்கு, இவனும் அவர் பரம்பரை எல்லாரும் சேர்ந்தவாலும் எனக்கு அடிமைன்னு ஓலை எழுதி கொடுத்துருக்கா. அதனால என்னோட அடிமை எனக்கு தெரியாத திருமணம் பண்ணிக்கிறது தப்பு, என்னோட அனுமதி இல்லாத பண்ணிக்கிறது தப்பு, அதனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வழக்கு. இதை பார்த்தார் ஒரு கல்யாண மாப்பிள்ளையாக அவர் அலங்காரம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கார். இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கல்யாணம் ஆக போகிறதுங்கிறது, திடீர்னு இப்படி ஒரு கேஸுன்னு ஒருத்தர் வந்தாக்க எப்படி இருக்கும் நமக்கு? அந்த மணமேடையே அதிர்ந்து போயிடுது. இது என்ன புது கதையாக இருக்குது, தெரியவே தெரியாது நமக்குன்னு. உடனே சுந்தரவருக்கு கோபம் வந்துடுத்து. யோ பைத்தியக்காரனையா அப்படின்னு கத்துறார். முதல்ல பித்தனா நீ, யார் எழுதி கொடுத்தா அப்படின்னார். இல்லை உன் முப்பாட்டன் எழுதி கொடுத்தது அப்படின்னு. முதல்ல எனக்கு ஒன்று சொல்லு, யாரானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை அப்படின்னு ஆளுக்கு இந்த ஆளுக்கு அந்த ஆள் அடிமைன்னு எங்கேயானும் இருக்கா? அதுவும் அந்தணர்களில் வேதியர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைன்னு எங்கேயானும் இருக்கா? வழக்கம் உண்டா? கிடையாது. இப்படி புதுசாக நீ ஒன்று சொல்கிறியே, அதனால் உனக்கு பைத்தியம்தான் முடிச்சுட்டு, அதனால தான் இப்படிலாம் வந்து நீ கிழவனாக இருக்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருக்கிறது உனக்கு பொறுக்கலை, அதனால் இப்படி என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு வழக்காடுற. உடனே அந்த ஓலையை கொடு அப்படின்னு பார்க்குற. உடனே ஓலையை வாங்கி பார்க்குறதே அதை கிழிச்சு எறிஞ்சுடுறார். கிழிச்சு எறிஞ்சால் இந்த வந்த கிழவர் சொன்னார், எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் இந்த மாதிரி வம்பு பண்ணுவேன்னு தெரியும், அதனால் அது ஜெராக்ஸ் காப்பி தான், நீங்கள் இது நகல் தான், மூல ஓலை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. உடனே அந்த ஊரை சபையை கூட்டுங்கிற ஊர் பஞ்சாயத்துக்கு எல்லோரும் வரா. உடனே சொல்கிறார், வழக்கு மூல ஓலையை பாரு அப்படின்னு அவள்கிட்ட காமிக்கிறார். பார்த்தா இதை ஒப்பிட்டு பார்க்குறது அப்படின்னு, முன்னால் யாரோ முன்னோர்கள் எழுதினது அந்த ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டில் இருக்குமே, அதை எடுத்து பார்த்தா கையெழுத்தெல்லாம் ஒன்றா இருக்குது. உடனே ஊர் பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லிடுறா, இந்த கழவர் சொன்னது உண்மைதான், அதனால் உங்கள் மூதாதையர் முப்பாட்டன் எழுதி கொடுத்துருக்கார், நானும்
எனக்கு பின்னால் வர வாரிசுகள் அத்தனையும் உமக்கு அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கா. அதனால் நீ அவருக்கு அடிமை தான், இப்போ வேறு வழி கிடையாது, அவரோட நீ போக வேண்டியதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அப்படியே மனசு குன்னி போயிட்டார். இப்படி கடைசியிலே இப்படி ஆயிடுத்தேன்னு, வேறு வழி இல்லை, தீர்ப்பு இப்படி தான். உடனே போகிறார். எல்லாரும் கேட்குற எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் தான் வாங்கோ எங்கள் ஊர் அப்படின்ட்டு அழிச்சுன்னு போகிறார். அதுதான் திருவெண்ணைநல்லூருக்கு அழிச்சுன்னு போய் யார் வந்தது அப்படின்னா பார்த்தா இப்போ கூட தெரியலையா அப்படின்னு உள்ளுக்குள்ளே போகிறார், மறைஞ்சு போயிடுறார். மாயனாச்சே, மகா மாயாவியாச்சே. பந்த விமோச்சனா, இவர் கட்டுண்டு திருமணம் பண்ணிண்டு சம்சாரத்தில் உழல்றதுக்கு இருந்ததை அதுலேருந்து காப்பாற்றி இவர் தனக்கு அடிமையாக்கின்றார். அதுக்கப்புறம்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ங்கிற ஒரு நாயன்மாரே நமக்கு கிடைக்கிறார். இப்படி முதல்ல திட்டினார் இல்லையா பைத்தியமானி அப்படின்னு, அதனால பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை அப்படின்னு தேவாரம் பாட ஆரம்பிக்கிறார். அப்படி அவருக்கு கல்யாணம் ஆக இருந்ததை தடுத்து ஆட்கொண்டு இவர் அடியாராக்கி எல்லாம் பண்ணார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பந்த கர்த்தரே நமஹா பந்தனாய நமஹான்னு 1க்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். திருவாரூரில் பேர் இருக்கிறதே அங்கே பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் திருவத்தியூரில் வரத்தே சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணி வச்சார். பரியாசமாக சொல்லுவா, இவர் ஏன் இப்போது முதல்ல ஒரு கல்யாணத்தை தடுத்தவருக்கு இப்போ பிராயச்சித்த மாதிரி என்ன எடுத்துன்னு 1க்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறாப்புல இருக்குது, பண்ணி வச்சிருக்கார். பண்ணி வச்சதோடு இல்லை, இவா 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடுத்து அப்படின்னு பறவை நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் மன வேறுபாடு வந்துடுத்து. அப்படிங்கிறதுனால சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், பறவை என்கிட்ட கோபமாக இருக்கா, அதனால் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு நீ தூது போங்கிறார். தியாகேஸ்வர பெருமான் தூது போகிறார். இல்லை அவர்கிட்ட நீ கோச்சக்கூடாது, அவரோட ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்லாம் வெறும் போய் வழக்கை தீர்த்து வைக்கிறதுக்கு போகிறாப்புலையும் இருக்குது. இது தமாஷா விளையாட்டாக சொல்லுவா. இவர் என்ன பண்ணார், ஒழுங்காக நடக்கிற கல்யாணத்தை நடத்தினாக்கா என்னன்னார், இப்போ இப்படி இல்லாமல் பண்ண வேண்டியிருக்கு. இது எதை குறிக்கிறதுன்னு, இவர் தான் பந்த கர்த்தாவாகவும் இருக்கார், பந்த விமோச்சனராகவும் இருக்கார் அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கக்கூடியவர் நம்ம அத்தனை பேரையும், எத்தனை கோடானு கோடி ஜீவராசிகள் சம்சாரம் அப்படிங்கிற அந்த பெருங்கடலில் இருந்து மாட்டிக்கிறது. அங்கே வரத்தே நாம் பிறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பந்த பாசம் அப்படின்னு உடனேயே நமக்கு எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு எல்லாம் வந்துடுறது. ராகத்வேஷம் இத்தனையும் வந்துடுது. இது இத்தனையும் அந்த மாயாவித்தனத்தினால நடக்கிறது தான். இதில் தான் நாம் தத்தளிச்சுட்டே இருக்கோம். இதிலேருந்து கரை ஏற முடியாத இந்த பிறவி பெருங்கடலை நீஞ்ச முடியாத தவிச்சுருக்கோம். வள்ளுவர் சொல்றார், அப்படி இருக்கிற அந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கரையேறணும்னா என்னன்னார், இறைவனடி சேரணும். அவரோட திருவடி தாமரையில் நமக்கு பக்தி பண்ணணும். வள்ளுவ பெருந்தகையும் இதுதான் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ பக்தி இல்லைன்னா உனக்கு அதோகதி தான், கடலில் மூழ்க வேண்டியதுதான். பக்தி இருந்துருத்தோன்னா இந்த பிறவி பெருங்கடலையும் நீந்துள்ளலாம். சுபந்தன விமோச்சனாய நமஹானும் இருக்காருன்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெருமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.